வெல்கம் டு பிஜேஆர்ஆர் ஹோமோட நம்ம வான்கோழி பிரியாணி ஹோம்மேட் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு ½ லெமன் எடுத்திருக்கோம். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் பல்லாம் எடுத்துருக்குறோம். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்துப்பு, பிரியாணி இலை எல்லாமே எடுத்துருக்கோம். நம்ம வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இப்போ பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் கீ எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஐட்டம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்துப்பு, கடல் பாசி, பிரியாணி இலை இப்படி எல்லாமே போட்டுக்கிறோம். போட்டு லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வான்கோழி ஒரு 2 கிலோ தனியாக குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் தான். அந்த வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கணும். எங்களோட புஷ் வந்துடுச்சு. ஒரே இந்த ஸ்மெல்லுக்கு இருக்க முடியாமல் ஒரே பசி வந்துடுச்சு. ஒரே அழுதுட்டு கேட்டுகிட்டே இருந்தது. அப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த அரிஞ்சு வச்சோம்னா தான் பார்த்தா தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுமா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். அதனால் நான் அரைச்சே எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி போட்டிருக்க மாதிரியும் தெரியாது. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு போடலாம், ஆனால் அடி பிடிக்கும். இந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம்னா தான் அவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. நல்லா வதக்கணும். நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். நம்ம இப்போ உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணது. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான் பிரியாணி மசாலா. அந்த மசாலாவை தான் இப்போ போட்டுக்கிறேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கையாலே எனக்கு அளவு தெரிஞ்சதுனால நான் கையிலே போடுறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன் நான். அது ஒரு 5 ஸ்பூனுக்கு மேலேயே போடலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க காரம் தாங்காது, அதுங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கரம் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அது கலரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது காரமும் இருக்காது. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க 2 கிலோ வான்கோழியை அதில் கொட்டிக்கிறோம். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டுறேன். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு ½ லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறோம். தக்காளி நான் 7 வெங்காயத்துக்கு ஒரு 5 தக்காளி தான் போட்டிருக்கேன், சின்ன தக்காளியாக. ஏன்னா நம்ம தயிர், லெமன்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் கம்மியாக எடுத்தால் போதும். இப்போ தயிர் ஊற்றுறோம்.
தயிர் வந்து ரொம்ப புளிச்சுலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும், புளிப்பு இல்லாததா. திருப்பியும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம், நல்லாயிருக்கும். அது ஃப்ளேவருக்காகவும் நல்லா வாசனைக்காகவும் நான் போடுறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போவே வாசனை பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றுக்கிறோம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். நான் வந்து ஏற்கனவே சிக்கன் வேக வச்ச தண்ணியும் அளந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ரைஸ் வந்து ஒரு 7 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். அதில் அந்த கறி வேக வச்ச தண்ணியும் அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதே கப்பில் வந்து தேங்காய் பாலையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா வந்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி நான் வந்து இன்னும் அளந்து ஊற்றுனது வந்து நான் தேங்காய் பாலையும் இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் தான் சேர்த்தேன். அது பத்தாது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். ரைஸ் அதிகமாக இருக்குல்ல, அதுக்காக. இப்போ வந்து உப்பு வந்து பார்த்துட்டு பத்தாததுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா நமக்கு ரைஸ்லாம் போட்டு வெந்து வரப்போ உப்பு வந்து கம்மியாயிடும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டமாக இருக்கிற மாதிரி உப்பு போட்டால் தான் நமக்கு ரைஸ் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன ஊற்றுறனா இருந்தால் முந்திரி பருப்பு, அந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து கொஞ்சம் லைட்டாக கீயில் வறுத்துட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அதையும் எடுத்து நான் ஊற்றி எல்லாம் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சிடுறோம். நார்மலாக மூடினா போதும். மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரைஸை போட்டுக்க போகிறோம். எந்த கப்பால் ரைஸ் போடுறீங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் தண்ணியும் வச்சுக்கணும். 1க்கு 1.5 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி மீதி இருக்கிற கரம் மசாலையும் நான் போடுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும், அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அரை கிளாஸ்னால் பெரிய கிளாஸ் கிடையாது, சின்ன கிளாஸ்க்காக ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும். இப்போ கொத்தமல்லி, புதினா திருப்பியும் அதில் போட்டுட்டு பிரியாணி வந்து தலப்பாக்கட்டு பிரியாணியே தோற்றுரும், அந்த லெவலுக்கு இருக்கும். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா முந்திரி பருப்புலாம் நம்ம தேங்காய் பால் இதெல்லாம் போட்டிருக்கறதுனால அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ போட்டு மூடி வச்சிடுறோம். நான் தம்லாம் போட மாட்டேன் எப்பயுமே. குக்கரில் பிரியாணி வச்சாலும் நான் அதுக்கு வந்து வெயிட் போட மாட்டேன். இதுக்கும் அப்படி தான், சும்மாவே மூடி வச்சாலே போதும். பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் தேவையில்லை, சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக நான் வந்து கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன், கலர் பவுடர். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்குங்க, கண்டிப்பாக போடணுன்னு கிடையாது. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.